நீங்கள் பரிசுத்த தலத்தை கட்டுவீர்களானால், பரிசுத்த ஜீவியத்தை கட்டுகிற எண்ணம், இந்த ஆண்டு பரிசுத்தமா வாழணும், இந்த ஆண்டு கர்த்தரோடு நடக்கணும், இந்த ஆண்டு தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ளே இருக்குமானால், தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த ஆண்டு உண்மையிலே நம்மிலே மகிமைப்படுவார். என்ன சொல்றாரு ஆண்டவர்? இதெல்லாம் உள்ள கொண்டு போகணும்பா. பிரசன்னம் உங்க வீட்டுக்குள்ள வரணும்பா. பிரசன்னம் ஊழியத்துக்குள்ள வரணும்பா. தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில வர வேண்டும். தேவ சித்தம் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். தேவ சித்தம் நிறைவேறினால்தான் தேவ மகிமையில் வெளிப்படுவார். தேவ சித்தம் நிறைவேறினால்தான் மகிமையில வெளிப்படுவார். ரெண்டு நடக்கணுங்க. நம்ம வாழ்க்கையில ரெண்டு காரியம் நடக்கணும். ரெண்டு காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டுமானா நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. என்ன பண்ணணும்? நீங்கள் எழும்பி தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள். இது நம்ம வேலை.